ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 24/11/2016 துன்முகி வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு ஏகாதசி திதி உத்திரம் 9:21 வரை AM. பின் அஸ்தம் நட்சத்திரம், பவகரணம், மரணயோகம் 9 மணி வரைக்கும் இருக்கு, 9 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கலாம். 9:21னா அதுக்கப்புறம் சித்த யோகம் கூடிய நாள். சூலம் தெற்கு தென்கிழக்கு. நாளைக்கு 20 பரிகாரம் தைலம். இன்னைக்கு குரு நாளில் குரு வழிபாடு செய்யலாம், சித்தர்கள் வழிபாடு செய்யலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாத்தா பரபரமா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக சொல்றாங்க. யார் குரு? தட்சிணாமூர்த்தி தான் குருவா? நவகிரகங்கள் உள்ள குரு தான் குருவா? அப்படின்னா எல்லாமே குரு தான். அதுல சிவனுடைய அம்சத்தில் உள்ள குரு தட்சிணாமூர்த்தி. சிவகுரு, விஷ்ணு குரு, பிரம்மா குரு, முருகனும் குரு தான், விநாயகரும் குரு. அதுபோக சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே குரு தான். இப்போ எல்லாத்தையும் நம்ம வணங்குறோம். அதோட இந்த மகான்களுடைய ஜீவ சமாதி இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் கும்பிடலாம். உங்களுடைய ஆசிரியர் குரு, அவரு கூட போய் இன்னைக்கு வணங்கலாம். அவருக்கு ஏதாவது பழங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு, இப்போ உங்களுடைய குருவை வயசாகி வீட்டில் உடம்பு சரியில்லாமல் கூட படுத்துட்டு இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கொஞ்சம் எங்கேயோ வெளியூரில் இருப்பீங்க, ஊருக்கு வந்திருக்கீங்கன்னா அவங்கள கட்டாயம் அப்பா அம்மாவை பார்க்க போகிற மாதிரி அவங்களையும் பார்த்துட்டு போங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது பழங்கள் வாங்கி கொண்டு போய் பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு சிறப்பு கூடி வரும். அதாவது அவங்கள பார்க்கறது அது ஒரு முறை, அதுலேயே உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படும். எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைகள்லாம் நல்லா படிக்கும். அப்படி ஒரு கணக்கு. நான் சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை செய்யுங்க. இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாம். முதல்ல சூரியன் விருச்சிகத்தில் நட்பு நிலை இருக்கிறது சொல்லலாம். சந்திரன் கன்னியில் நட்பு நிலை, செவ்வாய் மகரத்தில் உச்சம், புதன் விருச்சிகத்தில் சமம், குரு கன்னியில் நட்பு, சுக்கிரன் தனுசுல நட்பு, சனி விருச்சிகத்தில் பகை, ராகு சிம்மத்தில் பகை, கேது கும்பத்தில் பகை. இப்படி இருக்கு வானமண்டலத்தில். திருக்கணித பஞ்சாங்கப்படி வானமண்டலத்தில் கிரக நிலை இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவனி பரணி கிருத்திகை 1 ராசி. ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதியோட பலம் பெற்ற நிலை உங்களுக்கு அற்புதம். சனியோட பரிவர்த்தனை கூட ஆயிருக்கு. இப்போ கொஞ்ச நாளாக அந்த அஷ்டமசனியோட தாக்கம் சில பேருக்கு குறைஞ்சிருக்கு. என்ன காரணம்னா, சனி வீட்டில் செவ்வாயும் செவ்வாய் வீட்டில் சனியும் பரிவர்த்தனை. அப்போ செவ்வாய் உன்னை அடுத்து பயிற்சி ஆனாலும் கூட கும்பத்திலையும் அது சனி வீட்டு தானுங்க, அதுவும் ஓரளவுக்கு பரிவர்த்தனையுடைய பலம். இதெல்லாம் உங்களுடைய சிரமங்களை குறைக்க உதவுதுன்னு சொல்கிறேன். இந்த பரிவர்த்தனை என்னன்னா, நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கீங்க, ஒருத்தரோட வீட்டில் வாடகைக்கு. ஆனால் உங்கள் வீட்டில் அவர் இருக்காருன்னு அர்த்தம். அவர் எங்கள் வீட்டு காலி பண்ணுங்க, நீங்கள் வாடகை கொடுக்கறது இல்லைன்னா நீங்கள் எங்கள் வீட்டு காலி பண்ணுங்கன்னு சொன்னால் நீ ஒன்றும் உங்களை பண்ண முடியாது அப்படின்னு போயிடுவான். அப்போ நீங்கள் அந்த வீட்டிலே இருந்துக்கலான்னு அர்த்தம். இந்த பரிவர்த்தனை யோகங்கிறது ஒரு சிறந்த யோகம். இந்திரா காந்திக்கெல்லாம் நான் ஒரு 6 கிரகம் பரிவர்த்தனை பெற்றிருந்தேன்னா யோகராந்து பரிவர்த்தனை பெறணும். அசுரர்களுக்குள்ள பரிவர்த்தனை பெறது அவ்வளோ ஒரு சிறப்பு இல்லை. அது ஜாதகத்துக்கு பொருந்தும், கோச்சாரப்படி நான் சொல்கிறேன். ஆக அஷ்டமசனியுடைய தாக்கத்தை குறைக்க வல்லது இந்த பரிவர்த்தனைன்னு சொல்கிறேன். அந்த வகையான நிகழ்வுகளில் இன்னைக்கு நீங்கள் விரும்புகிற விஷயங்கள் கைகூடி வர்றதுல மகிழ்ச்சி இருக்கும். அசுவனியில் பிறந்தவங்க அம்மனை வழிபட குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், பணவரவு இருக்கும். அதுலேயே பரணியில் பிறந்தவங்க இன்னைக்கு துர்க்கை அம்மனை வழிபட சிறப்பு பெறுவீங்க. அதோட அந்த கோயிலுக்கு போகும்போது நீங்கள் ஏதாவது எலுமிச்சை சாதம் பிரசாதம் செய்து கொண்டு போய் பக்தர்களுக்கு கொடுக்கலாம். அது அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கேட்டுட்டு கொடுங்க. அது சுத்தமாக இருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகணும். அதெல்லாம் கொஞ்சம் முக்கியம். அது இறைவனுக்கு இல்லைன்னா அது ஒரு வகையான தோஷமாயிடுங்க. தானம் பண்ணி அது தோஷமான தப்ப போயிடும். இல்லைன்னா அங்கேயே கொண்டு போய் அரிசியை கொடுத்து செய்ய சொல்லலாம். பச்சரிசியில் தான் செய்யணும், புழுங்கல் அரிசியில் செய்யக்கூடாது. ஒவ்வொரு கணக்கு இருக்குங்க. இப்போ சூரியனுக்கு சூடாக வைக்கணும் நைவேத்தியம், சந்திரனுக்கு குளிர்ந்து வைக்கணும்னு இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. மாலையில் சந்திரனுக்கு பூஜை நடக்குதுன்னா குளிர்ந்த உணவாக இருக்கணும்.
அந்த நைவேத்தியம் காலையில் சூரியனுக்கு சூடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது நான் சாஸ்திரங்களில் படித்ததை சொல்கிறேன். இப்படியெல்லாம் சில கணக்குகள். கிருத்திகளை பிறந்தவங்க இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபட சிறப்பு பெறுவீங்க. சுண்டல் கடலை தானம் கொடுக்கலாம் ஏழைகளுக்கு, பக்தர்களுக்கு. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரகங்களோட போக்கு இன்னைக்கு சந்திரன் அற்புதமா இருக்கு. நேற்று காரியம் நினைத்தபடி நடக்கும். குரு நல்லிடத்தில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். வீடு கட்டி புண்ணியார்ச்சனை பண்ண நேரும். ஆனால் போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எது நடந்தாலும் குழப்பங்களை ஏற்படுத்துவா அந்த சனி 7 இருந்துட்டு. அதை சரி செய்ய இன்னைக்கு பைரவரை கும்பிடுங்க. கிருத்திகளை பிறந்தவங்க. ரோகிணியில் பிறந்தவங்க இன்னைக்கு நவகிரகங்களுக்கு நவதானியம் போட்டு 9 சுற்று வலம் வந்து கும்பிடுங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிருத்யுஞ்சய மந்திரம் படித்து சிவனை வழிபடுங்க, தீபமேற்றி. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு சந்திரன் உங்களுக்கு நல்ல நிகழ்வுகளுக்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறான். திரவ சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக ஆதாயம் இருக்கும். பெட்ரோல் பங்கு, இந்த மாதிரி ஒரு பேக்கரி, இந்த மாதிரி எல்லாம். ஆனால் ஒரு விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். முக்கியமாக நிறைய ஜோதிடர்கள் இந்த பேக்கரி, கோழி பண்ணை, இந்த மாதிரி தொழிலெல்லாம் நீச தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அது எப்படிங்க நீச தொழில் ஆகும்? நீசம் அப்படின்னாலே சைபருங்க. சைபர்னா ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாமல் யார்? பிச்சைக்காரன். அப்போ அவங்களாம் பிச்சைக்காரங்களா? நீசம் அப்படின்னா சைபருங்க. அதில் பகைனா 1/4 பங்கு, சம நட்பு அரைப்பங்கு, ஆட்சி முழு பங்கு, உச்ச 1/4 பங்கு. ஆக இனிமேல் எந்த தொழிலையும் நீச தொழில்னு சொல்லாதீங்க. நீச தொழில் ஒரே ஒரு தொழில், பிச்சை எடுக்கிற தொழில் தான். ஆனால் நீங்கள் அந்த நீர் சம்பந்தமான தொழிலில் மேலுக்கு வருவீங்க. மிகப்பெரிய அந்தஸ்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை உறவுகள் திரும்பி பார்க்கும். உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பெருமை பேசும். உங்களை மோசமாக பேசுகிறவங்களே இப்போ பரவாயில்லன்னு பேசுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்வீங்க. உங்களுக்கு இடையூறு பண்ணவங்களுக்கே கூட நீங்கள் கொண்டு போய் பணம் கேட்காம கொடுத்துட்டு வருவீங்க. மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க அம்மனை வழிபடுங்க. திருவாதிரையில் பிறந்தவங்க நவகிரகங்களை வழிபடுங்க. புனர்பூசத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா அவர் சந்திரன். எத்தனையோ சேனல்கள் இப்போ நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சி ஒளிபரப்புது நீங்களும் பார்ப்பீங்க. ஜோதிடர்களுக்கு ஜோதிடர் வித்தியாசமாக சொல்கிற மாதிரி இருக்கும். சொல்கிறதுல வித்தியாசம் இருக்கும் மொழிய பலன் ஒன்றா தான் இருக்குது. அதாவது நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரோன்னா அதில் பல வழிகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வழியில் ஒரு டிரைவர் ஓட்டிகிட்டு வருவார். நீங்கள் ஒரு டைம் வரும்போது ஒரு டிரைவர் ஒரு வழியில் வந்திருப்பார், இன்னொரு வழியில் இன்னொரு டிரைவர் வருவார். அவருக்கு தெரிஞ்ச வழி அது. அவங்க சொந்தக்காரங்க யாராவது அந்த வழியில் இருப்பாங்க, அவங்களே பார்த்துட்டு வர்றது. அவருக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வழியை தேர்ந்தெடுக்கிற மாதிரி. ஆனால் சேரக்கூடிய இடம் எல்லாம் ஒன்று தான். இப்போது டாக்டர் ஒரு டாக்டர் ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறாருன்னா நீங்கள் இன்னொரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா வேறு பேருள்ள மாத்திரை எழுதி கொடுப்பார். ஆனால் அது காய்ச்சல் உங்களுக்குன்னா ரெண்டுமே காய்ச்சலை போகக்கூடிய மாத்திரை தான். ஆனால் அதில் பேர் தான் வேறு இருக்கும். இப்போ சட்டை இருக்குன்னா எத்தனையோ துணி கடையில் பலவிதமான பிராண்டில் சட்டை இருக்கும். ஆனால் அதுக்கு பேர் ஆடை. அதில் பிராண்ட் நேம் இருக்கிற மாதிரி தான் இதெல்லாம். அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள், அது சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒன்றா இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய விதம் வேறு விதமாக இருக்கும் ஒழிய அந்த கருத்தினுடைய பதிவு, அதனுடைய உண்மைத்தன்மை அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, உங்களுடைய ராசிக்கு பலவித சந்தேகங்களும் பலவித குழப்பங்களும் இருக்குது ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும். இந்த குழப்பம் இருந்தாலும் இன்னைக்கு நீங்கிச்சுன்னு நினச்சிக்கணும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை இன்னைக்கு கும்பிடும்போது ஏற்றம் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட பொருளாதார நெருக்கடி நீங்கும். வரன் அமைறதில் இருந்த தடை விலகும். ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு மகாலட்சுமியை வழிபட உங்ககிட்ட இருக்கிற அந்த புடிவாதம், அந்த கோபம் அதெல்லாம் கொஞ்சம் குறையும். அது கொஞ்சம் இருக்கு உங்ககிட்ட, அது குறையும். அது லட்சுமி சாந்தமானவங்க, அவங்களை கும்பிடும்போது அது குறைஞ்சிரும். கோவப்படக்கூடாது. என்ன நான் இதை சொல்றதுக்காக கோவப்படக்கூடாது. அடுத்தது சிம்ம ராசி.
மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் ஒரு பாதமும் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இன்னைக்கு கிரக நிலைகளோட போக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. 10 குடையவன் 5 இருக்கிறதுனால தொழில் உங்களுக்கு கடந்த காலங்களிலே கொஞ்சம் சுணக்கம் இருந்திருந்தா அது இப்போ சரியாகும். நார்மலான நிலைக்கு வந்துருச்சு. இப்போ நார்மலான நிலைக்கு வந்திருக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் சில குழப்பங்கள் இருந்தால் விளங்கி இருக்கும். அரசியல் சூடு பிடிக்கும். உங்களுக்கு வியாபாரம் நல்ல லாபத்தை கொடுக்கும். இன்னைக்கு மகம் நட்சத்திரக்காரங்க நவகிரகங்களை பாலாபிஷேகம் செய்து நவகிரக ஸ்தோத்திரம் படித்து வழிபடுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சப்த நாகர வழிபடுங்க. நாகதோஷம் இருந்தால் நீங்கும், குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை வழிபட ஏற்றம் பெறுவீங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். புதனோட போக்கில் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலை இருக்கு. சுக்கிரன் சிறப்பாகவே இருக்காரு. சந்திரனும் குருவும் ஜென்மம் ஏறி இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீக பெரியவங்களுடைய நட்பு கிடைக்கும். சான்றோர்கள் ஆன்றோர்களுடைய பேச்சை கேட்க நேரும். உங்களுக்கு தொழில் வகையில் ஒரு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. தொழிலில் ஏற்றத்துக்குரிய நல்ல மாற்றத்துக்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரியம் முடிவாகும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை கும்பிடுங்க. அஸ்தத்தில் பிறந்தவங்க பலவீனங்கள் அகல விஸ்வகர்மாவை வழிபடுங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சிவனை வழிபட உடல் அசதி சோர்வு விலகும். அடுத்தது துலா ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் இன்னைக்கும் செலவுகளை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் சந்திரன் இருக்காரு. குருவோட சேர்ந்து போட்டி போட்டு செலவு கொடுக்க பார்க்குறாங்க. ஆனாலும் சனி இன்னும் 2ஆம் இடத்துல இருந்துட்டு இந்த செலவுக்கு கட்டுப்படுறார். கொஞ்சம் கடன்பட வைக்குது. அந்த நிலை மாற நீங்கள் விசாகத்துக்காரங்க மகாலட்சுமியை வழிபடுங்க. சுவாதியில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்திக்கு தீபமேற்றி வழிபடுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில சனியை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் இருக்கு. அதுல சந்திரனும் குருவும் உங்களை போட்டி போட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது செய்ய பார்க்குறாங்க. செவ்வாயை பார்க்கறது குரு சிறப்பு. ஆரோக்கியம் மேம்படும், பணவரவு உண்டாகும், குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும், தொழில் முன்னேற்ற பாதையில் செல்லும், புதிய வாகனம் வீடு வந்து சேரும், கல்வியில் கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க, பதவி தேடி வரும். இன்னைக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனை கும்பிடலாம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் கருடாழ்வாருக்கு தீபமேற்றி வழிபடுங்க. இந்த பட்சி தோஷம் நீங்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் கோபூஜை செஞ்சு பெருமாளை கும்பிடுங்க. பெருமாள் கோயில் இருக்கிற பசுவுக்கு கோபூஜை செய்யுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் 1 பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் ஏற்றத்துக்குரிய சந்தர்ப்பம் இருக்கா அப்படின்னா, அந்த அஷ்டமாதிபதி கேந்திரமேறி சுபகிரகமாகி கெட்டு போனதுனால நன்மைகள் இன்னைக்கும் நடக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். ஏன்றச்சனையாக இருந்தாலும் திசாபுத்தி நல்லா இருந்தால் கூடுதல் நன்மைகள் ஏற்படும். புரியாத விஷயங்கள் புரியும். அந்த நிலை உங்களுக்கு தொடர, நன்மைகள் தொடர மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்திக்கு தீபமேற்றி வழிபடுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் நவகிரகங்களுக்கு நவதானியம் போட்டு 9 சுற்று வலம் வந்து ஒரு 9 பேருக்கு தயிர் சாதம் கொடுத்து வழிபடுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேற்கு பார்த்த சுயம்பு லிங்கமாக, அதாவது சிவன் கோயில் இருந்தால் அங்கே வழிபட சிறப்பு பெறுவீங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி
சனி பகவான். இந்த ராசிக்கு சனியோட போக்கு அற்புதம். சனினா கெட்டவன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன, சனி நல்ல இடத்துல இருக்கு. நல்ல இடத்துல இருக்கும்போது எந்த கிரகம் நல்லதாங்க, கெட்ட இடத்துக்கு போயிட்டா எந்த கிரகம் கெட்டதான். அந்த மாதிரி இருக்கிற இடத்த பொறுத்து தான் எல்லாமே. அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு திரிகோணத்தில் இருக்கிற குருவும் சந்திரனும் நன்மை செய்வாங்க. ஜென்மத்தில் இருக்கிற செவ்வாய் கண்ணு சம்பந்தமான சில தொந்தரவுகள் கொடுப்பாங்க. கண் எரிச்சல் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அது நீங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பைரவரை வழிபடுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகனை வழிபட கண் எரிச்சல் நீங்கும், பூமி சம்பந்தமான பிரச்சனை நீங்கும், குழந்தைகள் வாரிசுகள் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் அகலும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்க இன்னைக்கு சபரிமலை ஐயப்பனை எண்ணி வழிபட சிறப்பு. அவருடைய பாடல்களை பாடலாம். நான் எழுதின பாட்டு ஒன்று இருக்கு. காலையிலே கட்டும் கட்டி காணத்துக்கு மெட்டும் கட்டி காண வந்தோம் கானகத்தில் ஐயப்பா, காரிருளை போக்க வேணும் நெய்யப்பா, ஓலையிலே படலம் கட்டி ஓரமாக குடிசை கட்டி தலைபாரங்களை இறக்கி வைத்தோம் ஐயப்பா, எங்கள் மனபாரங்களை தீர்க்க வேண்டும் நீயப்பான்னு அந்த பாட்டு ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. ஒரு ஆல்பம் போட்டத்தில் அந்த பாட்டு இருக்கும். நீங்க யூடியூப்ல போய் அன்னூர் KR வேலுசாமி நடிச்சிங்கன்னா அந்த பாட்டு கேட்கலாம். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. நல்ல வாய்ப்புகள் பெறக்கூடிய சூழல்கள் இல்லைங்கிற கவலைகள் இருக்கு. சில பேர் மேல கோபம் இருக்கும். நான் உங்களுக்கு சரியா சொல்லலைன்னு என் மேல கூட கோபப்படுறீங்க போல இருக்கு. ஆனா அஷ்டமத்துல சந்திரன் இருக்கிறது நான் உங்களுக்கு எச்சரிக்கைத்தான் வேணும். இன்னைக்கும் போக்குவரத்துல, பேச்சுவார்த்தையில, கொடுக்கல் வாங்கலில் எதிலும் கவனம். மறதி ஏற்படாமல் இருக்க அலாரம் வச்சு தூங்க, சாவியை எடுத்துட்டுமான்னு பாருங்க, பூட்டி நிறுத்துங்க. நீங்க வெளியூர் போறீங்கன்னா நீங்க கேட்டெல்லாம் சரியா லாக் பண்ணியிருக்கா, டோரெல்லாம் லாக் பண்ணியிருக்கான்னு பார்த்து போங்க. பேச்சுவார்த்தையில் கோபப்படாதீங்க. இப்படி இருந்தால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும். முக்கியமாக அவிட்டத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு பைரவருக்கு வெண்பூசணியில் தீபமேற்றி வழிபடுங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவை வழிபடுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுங்க, குழப்பங்கள் அகலும். அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். குருவுடைய போக்கு சிறப்பா இருக்கு, சந்திரனுடைய போக்கு சிறப்பா இருக்கு. ஆக இன்னைக்கு சிறப்புக்குரிய நற்பலன்கள் நடக்கக்கூடிய நாள். உங்களை பற்றிய செய்தி நல்ல செய்தியா வெளிவரும். இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருக கடவுளை கந்தகுரு கவசம் படிச்சு வழிபடுங்க, நல்லதே நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெளியூர் பிரயாணம் சிறக்க விநாயகருக்கு ஒரு ஈடுகாய் போட்டு போங்க. விநாயகரை சுற்றி 3 சுற்றி ஈடுகாய் அடிச்சுட்டு போங்க விநாயகர் முன்னாடி. தீபம் ஏற்றி, அது தெரியும் உங்களுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திஷ்டி அகல ஒரு எலுமிச்சம்பழத்தை 4 அரிஞ்சு அது குங்குமம் தடவி வீட்டுக்கு 4 மூலையிலையும் வீசிடுங்க, அது நீங்கிரும். நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட என்கிற இந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.